ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் செய்யும் முறை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், முருங்கைக்கீரைக்கு நான் பாசிப்பருப்பு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் வரும், இதை வறுத்துக்குவேன். கொஞ்சம் தண்ணி வேகிறதுக்கு, அதோட மிளகு, சீரகம், பூண்டு. ஏன் இது போடுறோன்னா, இந்த பருப்போட இதுவும் வெந்துருமா, அப்போ கீரையும் போடுவோம். கீரையும் போட்டு கீரை வெந்தேன்னா வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது இது நம்ம சாப்பிட்றக்கு அந்த சீரகம், இந்த மிளகெல்லாம் நமக்கு உடம்புக்கும் சத்து, சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு வெந்துட்டு முருங்கைக்கீரை போடும். ஒரு கொதியில் முருங்கைக்கீரையும் வெந்துடும். முருங்கைக்கீரை வெந்தோன்னே தாளிச்சிக்கலாம். முருங்கைக்கீரை வணக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், எண்ணெய் காஞ்செண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு தாளிக்கிறதுக்கு. கடுகு பொரிஞ்செண்ணெய், சின்ன வெங்காயம், ஒரு காரத்தாங்க, ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா. நம்ம கீரையில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம். வெங்காயம் வணக்கிறதுக்காக சிறிதளவு உப்பு. வெங்காயம் வணங்கிட்டு கீரை பாருங்கள், கீரை வேக வச்ச கீரையும் பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு ஒட்டுக்கா வேக வச்சிருந்தாலும் அந்த கீரை. தேங்காய் பூ பாருங்கள், சுவையான முருங்கை இலை பொரியல் ரெடி. பாருங்கள், அழகாக இருக்கு முருங்கைக்கீரை பொரியல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணி அமுத்துங்க. பாய்.